வணக்கம், நான் உங்கள் சீமணியன் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் ரிபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ டேக்ஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸோட ஒரு ப்ரொவிஷன். அது வந்து 2023-24 வருஷத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. போன வருஷம் 12,500 இருந்துச்சு, இந்த வருஷம் 25,000 இருக்குது. அது என்ன, அது எப்படி நம்மளுக்கு பலன் அளிக்கும், அதனால் எவ்வளோ டேக்ஸ் நம்மளுக்கு மிச்சம், அதாவது டேக்ஸ் வந்து 12,500 மிச்சம் ஆகுது அடிஷ்னலாக. அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிபேட் இதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்கமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட எவ்வளோ வருமானம்ங்கிறத எடுத்துக்கிறோம். வருமானம் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து செலவுகள்லாம் கழிப்போம். பிஸ்னஸ் பீப்புளாக செலவுகள் கழிப்பாங்க. இப்போ இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம பண்ணுற செலவுகள் கழிப்போம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அதோட மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஒரு 30% கிடைக்கும். இந்த மாதிரி செலவுகள் கழிப்போம். சேலரிட் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செலவுங்கிற கான்செப்ட் கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிடக்ஷன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டிடக்ஷன்ஸுங்கிறதுக்கும் செலவுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இந்த வருமானம் ஈட்டுறதுக்காக நான் பண்ண செலவுகள் கழிக்கிறதுக்கு பேர் எக்ஸ்பென்சஸ். அது வந்து பிஸ்னஸ்லையும் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் கேபிட்டல் கெயின்ஸ்லையும் பண்ணுவோம். சேலரி பொறுத்த வரைக்கும் அந்த சேலரி சம்பாதிக்கிறதுக்காக இந்த செலவு பண்ணேன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருமானத்துலேருந்து உங்களோட இந்த செலவுகளும் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், வருமானம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதை கழிக்க விடுறேன் அப்படிங்கிறான். டிடெக்ட் பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்போம் அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம டிபெண்டன்ஸ் மேலே இருக்கிற மெடிக்கல் ப்ரீமியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டிடக்ஷன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா, டிடக்ஷன்ஸ் வந்து கழிப்போம். அதே போல் இன்னொன்று என்னென்னா, எக்ஸம்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் வருமானத்திலேயே நான் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருக்கணும், அது வந்து வருமானத்திலே நம்ம சேர்க்க மாட்டோம். அந்த வருமானமே டேக்ஸ் எக்ஸம்ட் ஆகிடும். ஸோ இது போல் நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ட் போல் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கழிக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு கடைசியில் டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு ஒன்று வந்துடும். அதில் நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அந்த டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸை விலக்கு கொடுக்குறதுக்கு பேர் ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து யாருக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் 2023 ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு ரிபேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 12,500 இருந்துச்சு. அப்போ உங்களோட வருமானம் வந்து ஒரு அமௌண்ட் வருது, அதில் நீங்கள் செலவுலாம் கழிச்சிடுறீங்க, அதாவது இந்த ப்ரீமியம் எல்லாம் கழிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இப்போ சேலரி எம்ப்ளாய்ஸ்க்கு ஒரு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்கிறாங்க, அது கழிச்சிடுறீங்க. இந்த மாதிரி கழிக்கிறதுலாம் போக கடைசியில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்போ டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 10,000 டேக்ஸ் வருதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு டேக்ஸ் 12,500 கம்மியாக வருது, அதனால் எனக்கு இந்த டேக்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சதுக்கு பேர் ரிபேட். இப்போ அந்த அமௌண்ட்டை 2023 ஏப்ரலுக்கு அப்புறமா இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்படியே டபுள் பண்ணி 25,000 ரிபேட்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இந்த 25,000 ரிபேட்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே போல் உங்கள் இன்கம் எடுத்துகிட்டு நீங்கள் கழிக்க வேண்டிய டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஸ்கீமில் அந்த ஸ்லாப் படி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்கள் டேக்ஸ் வந்து 25,000 வரைக்கும் வருதுன்னா அந்த 25,000 எனக்கு டேக்ஸ் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் படி நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு சொன்னால், ஒரு 7 லட்ச ரூபா வரைக்குமே வருமானம் வர்றவங்களுக்கு டேக்ஸ் இல்லாதபடி இருக்கும். டாக்ஸபிள் இன்கம் 7 லட்ச ரூபா வர்றவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லாதபடி இருக்கும். இதுதான் வந்து ரிபேட்டில் உள்ள அப்டேட்டு. சரி, இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறது நோக்கம். ஏன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா, டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ வேறு என்னென்ன பிளான்ஸ், என்ன ஸ்கீம் சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ப்ராப்பராக இன்கம் டேக்ஸை வந்து நம்ம கரெக்டான முறையில் கட்டிடலாம். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் தொடர்ந்து என்ன பண்ணுறேன்னா, இன்கம் டேக்ஸில் வேறு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, இல்லை வேறு என்ன டேக்ஸ் சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்கு உபயோகமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டட், மணி மேட்டர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது வீடியோவில் சந்திக்கிறேன்.